கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய கற்பனைகளை பரிசுத்த வேதாகமம் என்ற வடிவில் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தைகளால் எழுதப்பட்டதாயிருக்கிறது. தாவீது ராஜா அனுதினமும் இந்த வேதாகமத்தை தியானித்தார், இரவும் பகலும் தியானித்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. முதலாவதாக தேவனுடைய வேதத்திலே நமக்கு ஒரு பிரியம் வர வேண்டும், ஒரு தாகம் வர வேண்டும், ஒரு ஆசை வர வேண்டும். அந்த பிரியம், அந்த தாகம் வரும் பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க, தியானிக்க, அதை உட்கொள்ள முடியும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எவ்வளவு நேரம் வேதத்தை தியானிக்கிறோம்? தேவன் அதை நம்ம எதிர்பார்க்கிறார். நாம் அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கலாம், ஆனால் வேதத்தை தியானிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இது தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை விடுவிக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். எப்படி இரவும் பகலும் நாம் தேவனுடைய வேதத்தை தியானிக்க முடியும்? நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ நாம் தேவனுடைய வேதத்தை தியானிப்போம். நாம் அதற்காக அன்றாட வாழ்வில் குறிப்பிட்ட நேரம் எடுத்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதல்ல, அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நம்முடைய மனதிலே பதியும். அப்படி தேவனுடைய வார்த்தை, அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பற்றி தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:72 வசனத்திலே சொல்லுகிறார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அதாவது அநேகமாயிரம் பொன் வெள்ளிகள், அவைகளை காட்டிலும் தேவன் தந்த வேதமே நல்லது என்று சொல்லுகிறார். இதிலிருந்து தேவனுடைய வேத தாவீது ராஜா எவ்வளவாக நேசித்திருக்கிறார் என்பதை நமக்கு புரிய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் காணப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நாம் நேசிக்க வேண்டும். 3 வசனம் 1 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கும் போது, அதிலே பிரியமாயிருக்கும் போது நம்முடைய காலத்திற்கு ஏற்ற நன்மைகளை தேவன் நமக்கு தருவார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் அதன் காலத்திலே அது கனியை கொடுக்கும். வறட்சி வந்தாலும் கனி மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது போன்று நாமும் ஏற்ற காலங்களிலே ஏற்ற நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது வாய்க்க. வேளைகளிலே நாம் நினைப்பது, நாம் செய்கிறது ஒன்றும் வாய்க்கவில்லையே. வாழ்க்கையை அலசி பார்த்தோமானால் தேவனுடைய வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று நாம் பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் கிருபை ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் நேசித்து தியானித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, மிக நம்ம மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.